அல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. இன்றைய நாளில் தேவன் நம்மை கடந்து வர செய்த கிருபைக்காக அவருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let us thank the Lord because He has brought us to this day. தேவன் நம்மை பலப்படுத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். Let us praise the Lord because He is strengthening us. நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். And He is guiding us. இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு தந்து போஷித்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். And He has given us a home, food and clothes. எல்லாவித நன்மைக்கும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. And for all the love, let us praise the Lord. இந்த நாளுடைய அனுதின மன்னாவை நம்ம தியானிக்கலாம். Today let us learn about the அனுதின மன்னா. இந்த நாளுடைய அனுதின மன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் Hebrews 10 அதிகாரம் chapter 10 25 வசனம். verse 25. எபிரேயர் 10:25. Hebrews chapter 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Not neglecting to meet together as it is the habit of some, but encouraging one another, and all the more as you see the day drawing near. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, All you are hearing is Lord's children. கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவனை ஆவிலும் உண்மையிலும் ஆராதிக்க முடியும். We are calling you God's children because children are the one who will praise the Lord. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அதான் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, And God's children, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல not neglecting to meet together நாமும் விட்டு விடாமல் as is the habit of some, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். we should encourage one another. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ And all the more as you see அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். the day drawing near. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இதை மறுபடியும் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது சபை கூடி வருதலை விட்டு விட்டு பின்மாற்றத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். Today, as we read again, those who are neglecting to meet together and not coming to the church, the Holy Spirit is saying to you this thing. ஆமென். அவர் சொல்லுகிறார், நாம் விட்டு விடாமல். He is saying not to neglect, ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். but we have to encourage one another. ஆமென். புத்தி சொல்ல வேண்டும். We have to say the truth. ஆமென். புத்தி சொல்லும்போது When we say the truth, சோதரன் அவர்கள் சபைக்கு கடந்து வர வேண்டும். they will come to the church. சோதரன் நாளானது சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை சமீபம். And all the more as you see the day drawing near. அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Till that day we have to say the Holy Spirit. Praise the Lord. Say the truth. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதுக்கப்புறம் 26ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, The verse 26 says, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு for after receiving the நாம் knowledge of truth, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், for if we go sinning deliberately, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினாய் இராமல், there no longer remains a sacrifice for sin. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவ சத்தியத்தை அறிந்த பின்பு நாம் மறுபடியும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், If we are after receiving the knowledge of truth and go on sinning deliberately, அதற்காக தான் நாம் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. so that is why we should not neglect to meet another. சபை கூடி வருதலே தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமா வளருகிறது. When we go to the church, the Lord Holy Spirit will grow. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராவது சபை கூடி வருதலை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? All you are hearing is God's children, though who are all you neglecting the church? ஆவியானவர் உங்களை பார்த்து தான் இன்றைய நாளில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். The Holy Spirit is saying to you this thing. சபை கூடி வருதலை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களா? Are you neglecting to meet together the church? நீங்கள் சபை கூடி வர பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்களா? Are you making worried the Holy Spirit? பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள். The Holy Spirit is saying thus not to neglect
the church. ஆமா, சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. We should not neglect the church. சகோதரர், சபை கூடி வருதல் எப்பெல்லாம் சபையிலே கூடுகைகள், ஆராதனைகள், ஜெபங்கள் நடக்கிறதோ அதில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். We have whenever there is church or any prayer meeting, we have to go. அப்படி செய்யும் போதுதான் When we go, ஆவியானவருக்குள் நாம் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். so we can grow in the Holy Spirit and wait for the Lord's coming. ஆமென், அல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தையை தியானிங்க. நம்ம சுருக்குகிறேன், நான் சுருக்க இதை முடிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை தியானித்து சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி ஜாக்கிரதையா நம்ம இருப்போம். So let us we are closing here. So we have to think about this verse and listen to this verse and go to the church every day. ஆமென். ஜெபிப்போம். Let us close our eyes and pray. Our Heavenly Father, we thank you for this wonderful day. We thank you Praise for this the lovely Lord. gift, lovely day you have given us in this Annadinamannam. ஆமென். Lord, as you have said, there is no, as we have received the knowledge of truth, and we, if we keep on sinning deliberately, there is no region for sin. Lord, please forgive our sins and let us give us one more chance to grow in your presence and in your glory. Please guide us and keep us safe. I pray in the name of Jesus. Amen. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி எல்லா சபை கூடுதலும் ஐக்கியத்தோடு ஒருமனப்பாட்டின் ஆவியோடு கலந்து கொள்ள இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட மனதிலும் மனப்பக்குவத்தை வாஞ்சிய கூடும் ஆவியான பொறுப்படும் வழி நடத்துகின்ற நாள் எல்லா நன்மைகளும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Hallelujah. God bless you. God bless you. Praise the Lord.